நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருமையில் பேசுகிறது கருத்தியலான பேச்சா? ஸ்டாலினை பேச சொல்லுங்கள் ஒருமையில், மோடியை பேச சொல்லுங்கள் ஒருமையில். பேசுகிறதுக்கு வக்கும் துப்பும் இல்லை சாட்டை துரைமுருகனுக்கு. ஏன் இப்போ திமுகவை தானே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஏன் எங்களை விமர்சனம் பண்ணுறீங்கன்னு நான் கேட்கல, ஏன் அவர்களை விமர்சனம் செய்வதில்லைன்னு கேட்குறேன். ஏன்னா எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, புரியுதுங்களா? இது கருத்தியல் சுதந்திரம், எல்லாத்தையும் பேசுங்க. உங்களை பேசினா எல்லாரையுமே பேசணும் அப்படிங்கறத சொல்ல வரீங்க. இப்போ எங்களை நீங்க அவங்கள தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் எங்களை பேசாதீங்க நான் எந்த இடத்துலையுமே சொல்ல. நான் வந்து இந்த சமூகத்துக்கானவன், புரியுதுங்களா? இந்த சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையுமே பேசக்கூடியவன். எல்லாரும் யார் பேசினாலும் என்னுடைய கருத்துக்களை ஆணித்தனமாக பின்வாங்காமல் வைப்பேன். நான் முன் வச்ச கருத்துக்களை ஒருபோதும் பின்வாங்கினதே கிடையாது, புரியுதுங்களா? நான் அதே நிலையில தான் நிற்பேன். நான் சொன்ன கருத்துக்களை அதுக்காக தவறான ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் அதில் நிலையாக நிற்பேன்ற அர்த்தம் கிடையாது. நான் எந்த இடத்துலையும் தவறான கருத்துக்களை பதிவு செஞ்சது கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் பெரியார் வேணும், நீங்கள் பெரியாரை போட்டு உடச்சிங்க. விஜயகாந்த் வேணும்னு கொண்டாடிங்க, விஜயகாந்தை போட்டு உடச்சிங்க. அண்ணாவை எடுத்து கொண்டாடிங்க, திருப்பி போட்டு உடச்சிங்க. எம்ஜிஆர் எடுத்து கொண்டாடிங்க, திருப்பி போட்டு உடச்சிங்க. நிலையில்லாத மனிதர்களாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வாங்க பேசுகிறதுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கருத்து இது. பெரியாரை பற்றி எத்தனை ஆயிரம் கருத்துக்களை வச்சிங்க, இப்போ அதில் நீங்கள் தொடர்ச்சியாக நிற்கிறீங்களா?